தமிழக அமைச்சரவையில் இலாகாக்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஸ்கர். மூத்த அமைச்சர் துரைமுருகனிடம் நீர்வள சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி இருந்தார். தற்போது அமைச்சரவையில இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் துரைமுருகனுக்கு கூடுதலாக சட்டத்துறை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீர்வளத்துறை மற்றும் கனிம வளத்துறை இந்த இரண்டு துறைகள் இருந்தது. தற்போது கூடுதலாக நீர்வளத்துறையோடு சேர்த்து சட்டத்துறையும் துரைமுருகன் அமைச்சர் அவர்கள் அந்த இலாக்காவை இனிமேல் அவர் வகிப்பார். அந்த வகையில் தான் கனிம வளத்துறை என்பது ரகுபதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதியிடமிருந்த சட்டத்துறை துரைமுருகனிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. துரைமுருகனிடம் இருந்த நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறையில கனிம வளத்துறை மட்டும் அமைச்சர் ரகுபதியிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு சட்டத்துறை என்பது துரைமுருகன் அவர்கள் கவனிப்பார் நீர்வளத்துறையோடு சேர்த்து. அதே நேரத்தில் கனிம வளத்துறை மட்டும் அமைச்சர் ரகுபதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சர் என்பவர் அமைச்சர் துரைமுருகனாக அவர் செயல்படுவார் என்பதும் தமிழக முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் ஆளுநர் மாளிகை இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.